நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இந்தியாவில் வாழும் அனைவருக்கும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது விரைவில் அமலுக்கு வரும் என தகவல். இந்தியாவின் முதல் நிலம் மற்றும் நீரில் பயணிக்கும் அவதார் என்ற ஆளில்லா விமானத்தை பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 12 துறைகளின் ஊழியர்கள் அஞ்சல் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க அனுமதித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. யார் யாரெல்லாம் தபால் ஓட்டு அளிக்கலாம்? தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழக அரசின் 5 துறைகளை தபால் வாக்கு பட்டியலில் சேர்த்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்கள், சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பணியாளர்கள் ஆகிய துறைகளை சேர்ந்தவர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்யலாம். உயர்நீதிமன்ற அதிரடி 3 தீர்ப்புகள். கிராம நத்தம் அரசு நிலம் அல்ல. நத்தம் மக்கள் குடியிருப்பு நிலம். ஆவணம் இருக்கு, ஆவணம் இல்லை. அனுபவம் இருக்கு, அனுபவம் இல்லை. அதில் அவர்கள் வீடு கட்டிவிட்டால் அவர்களுக்கு பட்டா வழங்கியாக வேண்டும். நீண்ட காலம் குடியிருப்பவர்களுக்கு உரிமை உள்ளது. பட்டா இல்லை என்றாலும் உரிமை மறுக்க முடியாது. என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் மூலம் வெளியேற்ற முடியாது. நத்தம் நிலம் மக்கள் உரிமை என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு. ஈரோட்டிலிருந்து சேலம் சென்ற அரசு பஸ் அரியானூர் அருகே சேலம் உத்தமச்சோழபுரம் கரபநாதர் கோவில் அருகே எதிரே வந்த டெம்போவின் மீது மோதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சர்வீஸ் ரோட்டிற்கு பேருந்து வந்துள்ளது. இதில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல். கொண்டலாம்பட்டி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பெங்களூருவில் தந்தையை மூட்டையில் கட்டி கொரியர் அனுப்ப முயன்ற பெண். உகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகை காலங்களில் பேருந்து டிக்கெட்டுகள் கிடைக்காததால் ஊர்களுக்கு செல்ல ஒரே வழி இதுதான் என்பதை விளக்கும் விதமாக ரீல்ஸ் எடுப்பதற்காகவே இப்படி செய்ததாக போலீசாரிடம் ஒப்புதல். காவல்துறை எச்சரித்ததை அடுத்து தாங்கள் செய்தது பொறுப்பற்றது என கூறி மன்னிப்பு கேட்டுள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.